ஹைகோர்ட்டுக்கே போனாலும் என் கேஸ்ல தப்பு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் எஃப்ஐஆர் சுந்தரேசன். சார் எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்துங்க. அதுக்கு தானே உன்னை இங்க வர சொன்னேன். ரொம்ப நன்றி சார். சுந்தரேசன் வாங்க மாட்டான், கொடுக்கத்தான் செய்வான். உனக்கு பாட்டு பாட தெரியுமா? லட்சாவதி பாட்டு தெரியாது. சரி விடு, நான் சொல்லி தரேன். பாட மட்டும் இல்ல, டான்ஸும் சொல்லி தரேன். நமக்கு டைம் இருக்குல்ல. நான்சென்ஸ். யாரா இந்த டயத்துல பெல் அடிச்சது? போலீஸ் குவார்டர்ஸ்ல ரைடா? நீ இங்கே இரு, நான் பாத்துட்டு வரேன். யார் அவன்? சார் என்னையா முக்கியமான ரேப் கேஸோட ஃபைல பார்க்க விட மாட்டியா? ஆபீஸ்ல வச்சு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனாலதான் ரகசியமா குவார்டர்ஸ்ல வச்சு பார்க்கலான்னு வந்தேன். ஆர்டி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் ஃபுல் டே லீவுன்னு சொல்ல முடியாதா? லீவை கேன்சல் பண்ணிட்டு சீக்கிரமா உங்களை வர சொன்னாங்க. கோவமா இருக்காங்க. நான் சம போச்சு. என்ன என்ன என்னையா ட்ரெஸ் மாத்த விட மாட்டியா? போய வரேன். இப்போ இந்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்றது? முதல்ல இந்த டோரை க்ளோஸ் பண்ணுவோம். ஐயோ, இந்த நேரம் பார்த்து பிரஸ்காரங்க யாராவது இன்டர்வியூ வந்துட்டாங்கன்னா? ஐயோ. குட் மார்னிங் மேடம். 3 நாள் இங்க யாரும் இருக்க மாட்டோம்னு சொல்லி தானே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம். இப்ப யாரோ பொறுக்கிங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்டேஷன் எஸ்ஐக்கு கூட இத பத்தி தெரியல. எங்க போறீங்க? இல்ல அது வந்து நான் எதுக்கு trespassers will be prosecuted னு வெளிய பெருசா அவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. You have to take action against them. எஸ் மேடம். எல்லாரையும் வெளிய அனுப்புங்க. இப்பவே அனுப்பிடுறேன். யார் அவனுங்க? வெளியதான். எஸ் மேடம். இறக்கு கீழயா இறக்குடா. கீழயா டேய் கீழே இறக்குடா. பச்சை மிளகா ரொம்ப சின்னது. சர்க்காரு கொத்திய ரொம்ப வச்சு சின்னதா சின்னதா இருந்தாலும் குமார் என்ன நம்மளோட இந்த வீட்ல எத்தனை பேர்? நம்ம 3 பேரு. அப்புறம் எதுக்குடா இவ்வளவு வேலைக்காரங்க? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஆபீஸ் ஸ்டாப்பா டைபிஸ்ட், வாட்ச்மேன், சூப்பரண்ட், ஜெயிலர் எல்லாரும் வேணும்லப்பா. பெல் அடிச்சிருச்சு. காலிங் பெல் அடிச்சு அதை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. நீ போய் வேலைய பாரு. குமார் யாருன்னு பாரு. ஐயோ இது என்ன கறி? நானும் இது மாதிரி ஆயிருவோம் போல இருக்கு. ஆர்டிஓ கஸ்டடியில் இருக்கிற பங்களாவை ஆக்கிரமிப்பு பண்ண யாரா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? வெளியே போடா. நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துப்பீங்களா? அடிச்சன்னா 3 இன்ச்சில பேந்துரும் பாத்துக்க. யாரு அது? ஓ சார் நீங்களா? ஏய் நீ எப்ப சார்ஜ் எடுத்தீங்க? 2 மாசம் ஆகுது. தெரியாதா? எஃப்ஐஆர் சுந்தரேசன். குமார் இது பூட்டு ரமேஷ். எந்த பூட்டா இருந்தாலும் ஒரே நிமிஷம் தான். Glad to meet you. எங்க லைஃப் பாய் இருக்கும் அங்க ஆரோக்கியம் இருக்கும். டிவில ஆட் வரும் பாத்திருக்கேன். அது இந்த சுந்தரேசனுக்கு தான் பொருந்தும். எங்க ரேப் நடக்குதோ அங்க சுந்தரேசன் இருப்பான். அதாவது ஒரு விஐபி பொண்ணு எப்பவாச்சும் ஒரு மைனர் பொண்ணு ரேப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முதல்ல இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. ரேப் நடந்ததுக்கு யாருன்னா கேஸ் போட்டா கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சரி பண்ணி பொண்ணுக்கு 20 வயசு மேல ஆகுதுன்னு சொல்லி ஃபைலையே மாத்திடுவாரு. அதுவும் இந்த எஃப்ஐஆர் சுந்தரேசன். தெரியாம போச்சு. போடா வெக்கமா இருக்கு. சார் கொஞ்சம் வரீங்களா? ரேப் பண்ண போறியா? சார் என் தொப்பி எகிற போகுது. ஏன் உன் தொப்பில பாம்பு வெடிக்க போதா? தொப்பி மட்டும் இல்ல தலைக்குள்ளேயும் பாம்பு வெடிக்குது. சரி என்ன விஷயம் சொல்லு. நீங்க ஜெயில இருக்கும்போது ஒரு ரிசீவர் தானே இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க. ஆமா. இப்பவும் அவங்க கஸ்டடியில தான். அவங்க கிட்ட கேட்டுதான் உள்ள வந்தீங்களா? என் வீட்டுக்கு வரதுக்கு நான் இன்னொருத்தங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஐயோ சார் தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. அது இப்போ ஆர்டிஓட கேம்ப் ஆபீஸ். என் வீட்டுல எனக்கே தெரியாம ஒரு ஆபீஸா? எவனுக்கு அந்த தைரியம் இருக்கு? அவன் இல்ல அவள். அவளா? நான் போய் கூட்டிட்டு வரணுமா? வேண்டாம். சரி நான் அங்க போயிட்டு அங்க இருந்து உங்களை கூப்பிடுறேன். போறே. ஹலோ போங்க போங்க எல்லாரும் வெளியே போங்க. ஏய் போங்கடி வெளியே. Who are you? Get out from here. என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னைய கெட் அவுட் சொல்றதுக்கு நீ யாரு? வெளியே போடி. இன்ஸ்பெக்டர் கூப்பிடு. என்ன போலீஸ கூப்பிடுறியா? ஆளை பாரு. இன்ஸ்பெக்டர் மேடம் நான் ஒண்ணு அனுப்பல மேடம். இன்ஸ்பெக்டர் என்ன இதெல்லாம்? இவனை வெளிய அனுப்புங்க. அந்த நாள் கைய காலெல்லாம் உடைச்சிடுவேன். நீ என்ன மிரட்டியா? நீ சொத்து அனுபவிக்க கூடாதுன்னு ஆர்டர் இருக்கு. அது உன்னோட ஆர்டர். ஏய் மேடம் முன்னாடி கை நீட்டி பேசணும் வெச்சுக்க. என்னடா பண்ணுவ? மூஞ்சி பத்தி எதுக்கு? ஹே மிஸ்டர், this is government property. ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். என்ன கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி? இது என்னோட ப்ராப்பர்ட்டி. நீ இங்க வந்ததுக்கு நான் தான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். இன்ஸ்பெக்டர், arrest this criminal. ஆமாண்டி நான் கிரிமினல் தான். 2 பேரை குத்தி கொலை பண்ணிருக்கேன். சந்தேகம் இருந்தா சென்ட்ரல் ஜெயில்ல 7வது பிளாக்ல இருந்த முகுந்தன் யாருன்னு இவர்கிட்ட கேளு. உண்மைதான். மிஸ்டர் முகுந்தன், இது உங்களோட வீடா இருக்கலாம். ஆனா இப்ப கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. டாக்குமெண்ட் மூலமா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கைமாறினா மட்டும்தான் நீங்க இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னா நீங்க கலெக்டர் கிட்ட சொல்லுங்க. ஹலோ
எஸ் மேடம். டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் them. நம்ம ஆக்ஷன் எடுத்து எந்த பிரயோஜனம் இல்ல மேடம். Why? நம்ம அரெஸ்ட் பண்ணி அவனை கோர்ட்டு கூட்டு போவோம். அவன் ஜட்ஜுக்கிட்டே கேட்பான், யுவர் ஆனர், உங்க அப்பா உங்களை நல்லா வளர்த்ததுனால தானே இப்போ நீங்க ஜட்ஜ் ஆனீங்க. நல்லா வளர்த்ததுனால தானே ஜட்ஜு போலீஸ் வக்கீல்னு ஆயிருக்கீங்க. அப்படியே இந்த பாட்டை பாடுவான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அந்த பாட்டை பாடிக்கிட்டே சொல்லுவான், என்னை வளர்த்தது கவர்மெண்ட், நான் இப்படி பொறுக்கி ஆனது இந்த கவர்மெண்ட் என்னை வளர்த்ததுனால தான். அதுக்கு கவர்மெண்ட்டை தண்டிங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டே அவனை விட்டுரும். அது மட்டும் இல்ல மேடம், அது அவர் வீட்ல இருந்து தானே குடிக்கிறாரு. நிறுத்துங்க. சொந்த வீட்லயே இருந்தாலும் குடிச்சிட்டு பார்ட்டி பண்றதுக்கு கவர்மெண்ட்க்கு 10,000 ரூபாய் கட்டணும். ஒரு நபர் சட்டப்படி வீட்ல எவ்வளவு மதுபானம் வச்சிருக்கலாம்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். ஆனா இது டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் them. வேலாயுதம், என்ன மேடம்? கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாயை ஃபைனா கட்டிடுங்க. எஸ் மேடம். நீ அவனை கஸ்டடியில எடுக்கறியா இல்ல உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்கவா? வேணாம். அந்த 10,000 கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ். அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண அந்த 2 பேரையும் இப்பவே அரெஸ்ட் பண்றேன். டேய், யாரா அது? சார், நீங்க என்ன இந்த நேரத்துல நான் குடிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க வர வேண்டாம், 2 பசங்களை அனுப்புனா போதும். அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே சார். இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 2 பசங்க பிறந்து அதை உங்ககிட்ட கொடுத்து அந்த 2 பேரை சொன்னேன். இவனுங்களா? எதுக்கு? மேடத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், தொப்பியை கலட்டிடுவாங்க போல இருக்கு. கூட்டிட்டு போங்க, ஆனா ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் புத்தியை காமிச்சிட கூடாதாமா? என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரூட் ஃபலூடா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து காலையில கொண்டு வந்து விட்டுறேன். கண்டிப்பா. டேய், போயிட்டு வாடா. நான் போக மாட்டேன். நான் ஜீப்ல ஃப்ரண்ட் சீட்ல தான் உட்காருவேன். நான் நடந்து போறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. இந்த குடி. தேங்க்ஸ். இதையும் பிடிச்சுக்க. இந்த அதுக்கப்புறம் இதையும் குடி. குட் நைட். குடி கடின்ட்டு சரியான பிச்சைக்கார பசங்க. கொசுக்கடி சமாளிக்க இது போதும். நீங்க எல்லாம் ஆடியோ வீட்டு முன்னாடி நின்னுதான் குடிப்பீங்களாடா? சொல்றா. உங்களை கூட்டிட்டு வரணும்னா ஜீப்போட ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சுதான் கூட்டிட்டு வரணுமா? சார், எங்க மேல கை வைக்க மாட்டீங்கன்னு சர்க்கார் கிட்ட சொன்னீங்க. ஆமாமா, நான் கை வைக்க மாட்டேன். உங்களை அடிச்சு பல்ல உடைச்சு உங்க 2 பேரையும் உரிச்சு உப்பு கண்ண போடல. 306 307 309 கெட் ரெடி. இவனுக்கு 2 பேரையும் குனிய வச்சு உள்ள இருக்கிற குடலை அப்படியே உருவி எடுங்க. இவங்க குடிச்ச தாய்ப்பாலை கக்குற அளவுக்கு அடிக்கிற தைரியம் யாருக்கு உனக்கு இருந்துச்சுன்னா என் முன்னாடி காட்டுற பார்க்கலாம். இது சாரோட பசங்கடா, என்னோட ரத்தம். அவங்களை வெளியே விடுறா, கொன்னுடுவா பாத்துக்கோ. வாடா, போங்க, ஜீப்போட ஃப்ரண்ட் சீட்ல உட்காருங்க. அப்புறம் என்ன விசேஷம்? ஊர்ல மழை எல்லாம் பெஞ்சதா? போட சார், நாங்க என்ன பண்ணோம்? போய் பேன் பாருங்க. பதினோரு மணிக்கு தானே ஃபங்க்ஷன் சொன்னீங்க? ஆமா மேடம். மேடம், இப்பவே டைம் ஆயிடுச்சு மேடம். இது ஒரு ஃபைல் தானே இருக்கு, அதையும் பார்த்துட்டு போலாம். என்னடா 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 நினைச்சிட்டு இருக்க? நான் எதுவும் நினைக்கலையே. நீ ஒண்ணும் நினைக்கலையா? இல்ல. ஒரே அடியில சுருண்டு விழுந்து செத்து போயிருவ. பாக்குறியா நீ? ஜெயில நான் யாரும் தெரியும்ல. வேலாயுதம், மேடம், எங்கடா போற? கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ. உங்களுக்கு தெரியுமா, அங்க இருக்கிற வீடு என் அப்பா எனக்காக உருவாக்குன சொத்து. இது ஒண்ணு இந்த மென்டலுங்க இருக்கிற ஆபீஸ் கிடையாது. என்னடா RBO. RBO வது உங்க அப்பனாவது. இது யாருன்னு உனக்கு தெரியும்ல? எங்க அப்பா. அது உங்க அப்பா? இல்ல இல்ல, உங்க அப்பா. என்னோட அப்பா. இவங்க கிட்ட 10 பைசா வாடகை வாங்குறனா? வாயில என்ன வாழைப்பழத்தை வச்சிட்டு இருக்க? வாடகை வாங்குறனா? வேலாயுதம் போங்க. எங்கேயும் போக. மன்னிச்சிருங்க, கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததுனால இவங்க 2 பேரும் பேசுற பாஷையை என்னால புரிஞ்சிக்க முடியல, அவ்வளவுதான்.
நான் என்னைக்காவது உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசி பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதுக்குடா என்ன படுத்துறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ எதுவும் பண்ணலையா? ஏன் வீட்டுல நான் குளிக்கிறேன்னா கூட உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? நான் இங்க பாட்டு பாடக்கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, சில்லி சிக்கன், ஸ்காட்ச், விஸ்கி எல்லாம் உன்கிட்ட கேட்கல. குளிக்க தண்ணி அது இந்த பரதேசியால கொடுக்க முடியாதா? அது கரண்ட்ல, அதான் நாங்க மோட்டர் ஆன் பண்ணல. கரண்ட் மோட்டர் எல்லாம் வச்சுதான் காட்டுல இருக்கிற ஆதிவாசிகள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல. இங்க கிணறு இருக்கா? இருக்கு. வாளி இருக்குல்ல? இருக்கு. பக்கெட் இருக்குல்ல? இருக்கு. கிணத்துல எண்ணெயா இருக்கு, தண்ணி தானே இருக்கு. ஆமா. மேல டேங்க் இருக்குல்ல? ஆமா. அப்போ மொண்டு ஊத்துறா? இல்லனா வேணா விடு. ஆர்டிஓ ரூம்ல குளிக்க முடியுதானே நான் போய் பாக்குறேன். ஐயோ வேணாம் சார், வேண்டாம். சாருக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் குளிக்கிறோம். அவ்வளவுதானே? ஆமா. உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு நான் பண்றேன். அப்ப வாடா. உண்மையை சொல்லட்டுமா சார், கலக்கிட்டீங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒரு ஆர்டிஓ இந்த அளவுக்கு அவமானப்படுறத முதல் தடவையா பாக்குறேன் சார். நீங்க இந்த மாதிரி 4 பெர்ஃபார்மன்ஸ் போட்டீங்கன்னா அவங்க பிளாட் சார். பாத்துட்டு நிக்காம சோப்பு போடுறீங்க சார். ஓ, ஜெயில இருந்தீங்கன்னு சும்மா வேணா சொல்லிக்கலாம். ஆனா உங்க உடம்பு என்ன ஷைனிங்கா இருக்கு சார். நீங்க இப்ப பண்ண மாதிரியே அவங்க முன்னாடி வச்சு என்ன நீங்க கடுமையா தாக்கலாம் சார். அவங்கள இங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு எனக்கும் ஒரு பக்கம் என்ன இருக்கதான் சார் செய்யுது. எல்லாருமே உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க தயாரா தான் சார் இருக்காங்க. ஆனா இந்த பூதம் தான் எதுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சார் வந்தாரு, வேலாயுதா அப்படின்னு சத்தம் போட்டு கூட மாட்டாரு. அந்த சாருக்காக நான் எல்லார்கிட்டயும் எவ்வளவு காசு வாங்கியிருக்க தெரியுமா? என் வீட்டுல 2வது மாடி கட்டட வேலை நடக்கும் போதுதான் இந்த அவதாரமே இங்க வந்துச்சு. அதோட என் வீட்டு வேலை நின்னு போச்சு சார். வந்ததுல இருந்து தர்தமே புடிச்சு போச்சு சார். மாடு மேய்க்கிற நாய் மாதிரி புள்ளிய திங்காத, மாட்டையும் அது திங்க விடாது. சார் தெரியுமா உங்களுக்கு, வாளையார் செக் போஸ்ட்ல எனக்கு வேலை கிடைச்சது. அப்படிப்பட்ட தங்கமான வேலையை விட்டுட்டு நான் எதுக்காக இங்க வந்த கேளுங்க. ஏன் வந்த? இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு பயந்துதான். எனக்கு பெரிய ஆசைலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 4-5 பங்களா, 1-2 எஸ்டேட். அவளை இங்க இருந்து வெளியே அனுப்பாம அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ உங்க யாருக்கும் அவளை பிடிக்காதா? அட, உங்களை விட மோசமான நிலைமையில நாங்க இருக்கோம் சார். சார், நாம 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா எப்படி இருக்க சொல்லுங்க? வலது கை சாப்பிடுறது இடது கைக்கு தெரியக்கூடாது. வேணா இடது கையில சாப்பிடு. அதான் சார், நான் ஒரு பழமொழிக்கு சொன்னேன். உங்களுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு, கையில கிடைச்சா அது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கற பழக்கம் இருக்கு. இந்த ஜந்து இங்க இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது சார். கையிலேயே நெய்யை வச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாம வெண்ணையை தேட அலையணுமா சொல்லுங்க? வேண்டாம். அதோ அங்க பாருங்க. அது தேக்க மரம் தானே? நீங்க ஊரு சொன்னா மட்டும் போதும் சார். ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம அந்த மரத்தை வெட்டுற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சார். சொந்த வீட்டுல திருடுறதா சரி வராது. சரியா இருக்கும் சார். இப்பவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே ஃபைனா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. மனசுக்கு நிம்மதியா ஒரு பெகு கூட போட முடியலன்னு நீங்க தானே இப்ப என்கிட்ட சொன்னீங்க சார். நாம பாக்கெட்ல கட்டு பணம் வச்சிருந்தா அதோட மரியாதையா தனிதான் சார். நீங்களே கண்ண மூடி கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன். இந்த தாமஸோட திறமைய பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்கேயாவது தேக்கு மரம் திருடு போயிடுச்சுன்னா சந்தேகமே வேண்டாம், அதை திருடுறது தாமஸ் தான். மரம் திருடுறதுல எக்ஸ்பர்ட். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வெட்டும் போது சத்தம் வராம வெட்ட சொல்லியா? அட, வெட்டுறது மரத்துக்கே தெரியாதுப்பா. சொன்னது காதுல வந்துச்சுல. இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணுமா சார்? இங்க இப்படி ஒரு மரம் இருந்துச்சுன்ற விஷயமே யாருக்குமே தெரியாது. வேலாயுதம். ஐயோ, ஆர்டிஓ கூப்பிடுறாங்க. இந்த பூத ராத்திரில தூங்காதா? இல்ல, அவங்களுக்கு யானையோட காது இல்ல. வேலாயுதம், தோ வந்துட்டேன். மேடம், என்னங்க சத்தம்? ஒண்ணுல மேடம், அது ஏதாவது மிருகத்தோட சத்தமா இருக்கும். அதெல்லாம் இல்ல, வேற ஏதோ மாதிரி சத்தம் கேக்குது. அது இந்த காத்துல மரம்லாம் அசையும் போது அதுங்க இடிச்சுக்க இல்லையா, அதனால சத்தம். டார்ச் கூட நான் போய் பாக்குறேன். இல்ல, இந்த கொலைக்காரங்க திருட்டு பசங்க இவங்களா இருக்கிற ஊர் இந்த நேரத்துல. நாலு கதவுக்கு மரம் தேரும் நினைச்சேன். வந்துட்டேன் மேடம். ஆதிவா வராங்க, ஆதிவா வராங்க. ஏன் சத்தம் போடுற? இல்ல ஏதாவது பூச்சி போட்டு மிருகங்கள் இருந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே. பாம்பே, ஆதிவா வராங்க. ஏன்னா ஆதிவா வராங்க, ஓடிடுங்க ஓடிடுங்க.
யாரோ தேக்கு மரத்தை திருட பாத்திருக்காங்களே. கவர்மெண்டோட தேக்கு மரத்தை திருடுற அளவுக்கு யாருடா இங்க தைரியம் இருக்க? ஏதாவது மரங்கொத்தி வந்து கொத்தி இருக்கோம் மேடம். அது சரி, மரங்கொத்தி ரம்பம் கோடாலி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மரத்தெல்லாம் கொத்த போகுமா? இல்ல மேடம், அது அன்னைக்கு பாத்ரூம்ல ஆர்டிஓ பார்த்தது நீ தானே. இப்பவா சேலை கட்டின ஆர்டிஓவை நான் காட்டுறேன். அங்க பாத்தியா பாரு. இப்ப பாரு. அது சரி, அப்ப இதெல்லாம் வேணும்னே தான் பண்றானா? மேடத்துக்கு பாம்புனா பயம் இல்ல நினைச்சு அவங்கள கொன்னுடலாம்னு நினைக்காத. தள்ளிப்போங்க மேடம். ஒரு பாம்பா இருந்திருந்தா நானே போதும். இப்போ என்னடா வீடு மொத்தமா பாம்பு இருக்கு. சாமி இது என்ன பாம்பு? ராஜநாகம். இல்ல சாமி. சங்கிலி விரியன். இல்ல சாமி. பனவிரியன். இல்ல சாமி. கட்டு விரியன். இல்ல சாமி. பொட்டி விரியன். இல்ல சாமி. போட்டா 10 நிமிஷத்துல பொட்டிதான். இது ஆர்டிஓ ஆபீஸா இல்ல ஸ்னேக் பார்க்கா? எல்லா பாம்பையும் புடிச்சிட்டு நீங்க உள்ள போங்க. டைம் ஆகுதுன்னு நீங்க பாட்டுக்கு உள்ள போயிடாதீங்க. பாம்புக்கு மேடம் ஐஏஎஸ் எல்லாம் தெரியாதுல்ல. டேய் சங்கு சர்க்கா வா 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 வா. நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. நாங்க போய் மிச்சம் இருக்கிற பாம்பை பிடிக்கிறோம். சரியா? வேலைதான். போலீஸை கூப்பிடு. போன் ஆபீஸ்ல இருக்கு மேடம். உள்ள போய் கூப்பிடியா? எஸ் மேடம். எங்க மேடம்? உள்ள இருக்கு சார். உள்ள பாம்பு இருக்கு. இருங்க அண்ணா. கம் ஆன். வந்துட்டான்டா. ஆல்ட். விஷ பாம்பு தானே, நான் பாத்துக்கிறேன். கடைசி பாம்பையும் பிடிச்சிட்டேன் சார். கடைசி பாம்பு உனக்கு எப்படி தெரியும்? அதை நீங்களே கேளுங்க சார். நீ என்ன பாம்பாட்டியா? பாம்பை பிடிக்கிற அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தா? அதை பிடிக்க சட்டம் இருக்கு, போலீஸ் பாம்பு இருக்கு. பிடிக்க போலீஸ்க்கு சட்டம் இருக்குன்னு இப்பதான் சார் தெரியும். Shut up. சார், இது என் வீடு, என் தோட்டம். ஒரு பாம்பை பிடிக்க கூட எனக்கு அதிகாரம் இல்லையா? டேய், இது ரிசீவர் வச்சிருக்க இடம். இங்க இருக்கிற ஒரு செங்கலை கூட நீ தொடக்கூடாது. இங்க இருந்து ஒரு நாக்கு பூச்சி வெளியே போனா கூட அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இது நாக்கு பூச்சி இல்ல, விஷ பாம்பு. இதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாம்பை நீ பர்மிஷன் இல்லாம புடிச்ச. ஏய், ஒரு நல்ல விஷயம் செய்யலாம்னு பார்த்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? சரி, பாம்பை பிடிக்கிறது அவ்வளவுதானே. ஆடியோ வாச்சு பாம்பாச்சு. இதை நான் எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சிடுறேன். கொத்தாத ரத்தம் சோமசிவா, எல்லா பாம்பையும் திறந்து விடு. அவன் உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு பொருளை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எடுத்த இடத்துல வைக்க சொல்லிட்டேன். எங்க? உங்க டேபிள் மேல தான். Shut up. ஏன் அங்க வேணாமா? அலமாரில வைக்க சொல்லவா? யோ, எல்லாத்தையும் புடிச்சிட்டு இவங்க எல்லாரையும் வெளிய அனுப்பலனா உன் தொப்பியை தூக்கிடுவேன். புரியுதா? எஸ் மேடம். சார், கொஞ்சம் பிடிச்சு தரீங்களா? ஏதே இப்ப கொண்டு போய் உள்ள வச்சீங்களே. நீங்க சொன்னதுனாலதான் உள்ள வச்சேன். எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்க, டியூட்டிக்கு போகணும். நீங்க எப்ப என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை கேட்டு நடக்கிறதுக்கு நான் என்ன வேலைக்காரனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? பாம்பாட்டியா? ஐயோ, அது பாம்பாட்டி இல்ல, பாம்போட ஓனர்னு சொன்னேன். தொப்பிக்கு பிரச்சனை. இந்த தொப்பி போனா போட்டோம், நான் புதுசு வாங்கி தரேன். அதிகபட்சம் 5 ரூபாய். என் சொந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல் கூட தொடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. ஒரு நாக்கு பூஜை பிடிக்கலன்னா கூட ஆடியோ பர்மிஷன் வேணும்னு நீங்க தானே சொன்னீங்க. என் சொந்த வீட்டுல ஒரு மரம் வெட்ட முடியல, ஒரு பாட்டு பாட முடியல, நிம்மதியா உட்காந்து ஒரு ஸ்மால் அடிக்க முடியல. இது ரிசீவரோட வீடு தானே, அவங்களுக்கு தானே இங்க முழு உரிமை இருக்கு. ஆடியோ வந்து சொல்லட்டும், அப்ப நான் பாம்பை பிடிக்கல. இல்ல பாம்பு. யோ போயா. சாரி மேடம், நீங்களே சொல்லிட்டா அவன் கொண்டு போயிடுவானா? எல்லாரும் வேலை பார்க்காம நிக்கிறாங்க. என்ன இதுக்கு தேவையில்லாம இங்க கூப்பிட்டாங்க? ஒரு பிரயோஜனமும் இல்ல. மிஸ்டர் முகுந்தன். எஸ். அந்த வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் முகுந்தன், அந்த பாம்பை எப்படியாவது புடிச்சு கொடுங்களேன். அதானே ஒரு பொண்ணோட மனசு தானே. ஐஜியா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாதா? மரியாதையா நானே அதை புடிச்சுக்கிட்டு இருந்தேன். போலீஸை கூப்பிட்டு, ராணுவத்தை கூப்பிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க என் வீட்டுக்கு ஆபீசரா வந்திருக்கிற ஒருத்தர். அப்போ மேடம்க்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ண வேண்டியது என் கடமை இல்லையா? நான் பாத்துக்கிறேன். நீங்க பாக்குறத பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாம்பு பிடிக்கிறவனை கூப்பிட்டு வர வச்சு ஒரு பாம்புக்கு 500 ரூபாய், 4 பாம்புக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்து உள்ள விட்ட மாதிரில இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டுல முன்னாடி பாம்பும் பத்திரகாளி தான் இருந்துச்சு. பாம்பு லேட்டா வந்திருக்கு, அவ்வளவுதான். அதாவது பத்திரகாளி. ஆடியோ நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் 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 போடி போ. நான் ஏன் அந்த பாம்பை பிடிக்கல தெரியுமா? அப்புறம் ஆடியோக்கு அதே வழக்கமாயிடும். ஆல்ரெடி இங்க நிறைய பாம்பு இருக்கு. அப்புறம் நம்ம வேலையை பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு பாம்புனா பயம் நினைச்சேன். என்னது பாம்புனா எனக்கு பயமா? அப்படிலாம் இல்ல. நான் போன வாரம் கோட்டர்ஸ் போகும்போது ஒரு கட்டுவரின்னு அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த லத்திய தூக்கி போட்டுட்டு சுண்டு வரல அந்த பாம்பை தூக்கி வச்சுட்டு லட்சாவதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடின தெரியுமா? இது வெறும் நல்ல பாம்பு. படியில ஏரியா.